வணக்கம் மக்களே. கிரைம் பெட்ரோல் சத்தார் 30 நாள் 30 கேசஸ் சீரீஸ்ல நான் அனுப் சோனி உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். பாகுபாடு நாங்க எல்லாருமே இதை எதிர்க்கிறோம். ஆனா நம்ம சமூகத்துல இது பல வருஷங்களா நடந்துகிட்டு தான் இருக்கு. நிற பாகுபாடு, மொழி பாகுபாடு, ஜாதி பாகுபாடு, அப்புறம் மத பாகுபாடு. இந்துவோட கதையும் இந்த மாதிரி தான். அவ இந்த பாகுபாடுக்கு எதிராக குரல் கொடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தா. இதனால அவளுக்கு 4 பக்கமும் எதிரிகள் உருவாயிருந்தாங்க. அவங்க இந்துவுக்கு மரணத்தை தண்டனையா கொடுத்தாங்க. இந்த கேஸ் இந்துவோட மரணத்தால கிடையாது, அவளை கொன்ன விதத்துல தான் ரொம்பவே இந்த கேஸ் ஃபேமஸ் ஆச்சு. இந்து, இந்து சொல்லுமா. இந்த லஞ்ச் பாக்ஸ் நீ டைமுக்கு சாப்பிடணும், மறந்துடாத. சரிம்மா. டேய் சும்மா கலாய்க்காதடா. நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். வேலைக்காக நான் சிட்டிக்கு போறதுக்கு கூட தயாரா இருக்கேன். இல்லடா, இன்ஜினியரிங் எக்ஸாம் நான் நெக்ஸ்ட் இயர் எழுதுறேன். அது காசு இல்ல, அதோட ஃபார்மும் ரொம்ப கம்மி இல்ல. சரி, நீ அப்புறமா சொல்லு. ஓகே. ஹேமு, இங்க பாரு, நான் எப்படியாச்சும் காசை ஏற்பாடு பண்றேன். ஆனா நீ இந்த வருஷமே பரீட்சை எழுது. ஏன்னா நீ வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் அதுல இருந்து வெளியிலேயே வர முடியாது. நீ பண்ற வேலையை விட நான் பண்ற வேலை எவ்வளவு மேல். எனக்கு உன் காசெல்லாம் தேவையில்ல. என் லைஃப்ல குறுக்கிடுற வேலையை நீ இதோட நிறுத்திக்க. ஹேமு, என்னடா இப்படி பேசிட்டு இருக்க? அவ உன்னோட அக்கா. அம்மா பரவாயில்ல விடு. ஹேமு, ஹேமு. சுத்தம் பண்றவன், குப்பையை அள்ளுறவன், எங்க குடத்துல தண்ணி எடுத்து குடிக்கிறியா? எவ்வளவு தைரியம் உனக்கு? இப்ப நீ தொட தண்ணியை நாங்க எல்லாரும் குடிக்கணுமா? தப்பு பண்ணிட்டேங்க ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. நீ பண்ண தப்புக்கான தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். எந்த தண்டனையா இருந்தாலும் பரவாயில்ல, ஏத்துக்க ஐயா. நதியில இருந்து தண்ணி குடிக்கிறதுக்கான உரிமை எல்லாருக்கும் இருக்கு. நதிக்கு எந்த சாதியும் இல்ல. அமைதியா அமைதியா பாருங்க, கேட்டீங்களா? நேத்து வரைக்கும் இவங்க எல்லாம் தலை குனிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நேருக்கு நேர கண்ணை பார்த்து பேசுறாங்க. அட, நான் அப்பவே சொன்ன அவர்கிட்ட மத்த ஜாதியை சேர்ந்தவங்கள வேலைக்கு வைக்காதேன்னு. நம்ம சொல்றது யார் கேக்குறாங்க? வாங்க வாங்க சர்பர் சார், இவன் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கான் பாருங்க. அது இவன் பானையை அழுக்காக்கிட்டான். அதுக்கு என்ன இப்போ? இந்த பானையை உடைச்சு போட்டுட்டு புது பானை வாங்க வேண்டிய காசை இவன் சம்பளத்தில் கழிச்சிடு. சரிதானே? அப்பா அவங்க பொண்ணு மன்னிப்பு கட்டிட்டு இந்த பானையை உடைச்சிடுங்க. சரியா? நாங்க எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? தப்பு இதோ இந்த ஆளோடது. மன்னிப்பு நாங்க கேட்கணுமா? ஏய் இந்து, சும்மாரு, எதுவும் பேசாம அமைதியாரு. நான் பண்றேன், கண்டிப்பா நான் பண்றேன். நீ அமைதியாரு. அப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன். போதும்ல, பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. இந்து, மன்னிப்பு கேளு. அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு. மன்னிச்சிருங்க. இங்க பாருங்க, முடிஞ்சுதா? கிளம்புங்க. இங்க பாரு இந்து, உன் நாக்கு இருக்குல்ல, அது கொஞ்சம் அடக்கி வச்சுக்கோ. இல்லைன்னா இந்த ஊர்க்காரங்க உன்னை என்னைக்குமே பேச விட மாட்டாங்க. இவகிட்ட சொல்லி வை. சரிங்க ஐயா. நீ எல்லாத்துலயும் குறுக்க பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இன்னைக்கு வேலை போயிருக்கும். இது ஒண்ணும் வேலை கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் இது வெறும் தண்டனை. இந்து, ஓ, என்னாச்சு? காத்து போயிடுச்சா?
மனுஷங்க எப்பவுமே அவங்க தகுதியை மறக்க கூடாது. சரியான நேரத்துல அந்த ஆள் வந்துட்டாரு, அதனால பிரச்சனை ஆகல. அவர் வராம இருந்திருந்தா என்ன என்ன பண்ணிருப்ப? என்ன அடிப்பியா இல்ல திட்டி இருப்பியா? என் மேல கைய வச்சு பாரு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னு காட்டுறேன். கரையில எல்லாமே ரொம்ப அழகா இருக்குல்ல? நீங்களா இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? ஏய், கஸ்டமர் கிட்ட இப்படிதான் பேசுவாங்களா? வேலன்ஸ் டே வருதுல்ல, கேர்ள் ஃப்ரெண்ட் கிஃப்ட் வாங்க. இது எப்படி நல்லா இருக்குல்ல? ஏய் பிண்டு, இது லேடிஸ்க்கான ஐட்டம். பொண்ணுங்களுக்கு வச்சு பார்த்தா சரியா தெரியும்டா. சரியா சொன்ன. கையேடா, முதல்ல நீங்க 2 பேரும் வெளியில போங்க. கையால சொன்னா கேட்க மாட்டீங்கல, போங்கடா, போங்க வெளியில. தைரியம் உனக்கு? ஏய் தம்பிங்களா, கேத்து கிளம்புங்க. ஒன்னு அப்புறமா பாத்துக்கிறேன். கிளம்புங்கன்னு சொல்றேன்ல. ஏய், முதல்ல காசு எடுத்து கொடுங்க. இந்தா இப்ப போடு. அங்கிள், 1000 ரூபாய். அட என்னடா நீங்க 500 ரூபாய் வாங்கிட்டு இருந்தீங்க, இப்ப 1000 ரூபாய் கேக்குறீங்க? விலைவாசி எவ்வளவு ஏறிடுச்சு தெரியுமா உங்களுக்கு? நேரம் பார்த்து நல்லா சரிங்கடா. பாஸ்வேர்டு அனுப்பிட்டேன் பாரு. சரி சரி போங்கடா. அட இவ கீர்த்தி தானே? என்னங்க 9 மணி ஆகுது, இன்னும் இந்து வரவே இல்ல. நான் தான் அது அவளை கோயில சுத்தம் பண்ண சொல்லி அனுப்ப வச்சேன். ஆரத்தி முடிஞ்சதும் வந்துருவா. ஆனா ஆரத்தி 7:30 8 மணிக்கே முடிஞ்சிருக்கணுமே. ஹலோ அசோக் தம்பி, அங்க இந்து இருக்காளா? என்னது 6 மணிக்கே கிளம்பிட்டாளா? இல்லையே, இன்னும் வீட்டுக்கே வரலையே. இல்ல இல்ல, நான் தேடுறேன். உங்களுக்கு ஏதாவது தெரிய வந்துச்சுன்னா சொல்லுங்க. நீ பதட்டப்படாத. இந்துக்கும் ஃபோன் போக மாட்டேன். நான் போய் பார்த்துட்டு வரேன், நீ இங்கே இரு. நீ இவ்வளவு நேரம் எங்க இருந்த? அது ஓம்காரோட வீட்டுக்கு போயிருந்தேன். இவ்வளவு மண்ணு எங்க இருந்துடா பூசிட்டு வந்திருக்க? அது வயல்ல வேலை இருந்துச்சு. இப்ப என்னாச்சுன்னு சொல்லுங்க. உன்னோட அக்கா இன்னும் வீட்டுக்கு வரலடா. ஹலோ, இந்து அங்க வந்தாங்க சார். இவனை எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். அப்படியா? நிறைய தடவை வெயிட்டை கம்மி பண்றேன்னு 1 கிராம் கூட கம்மி ஆகல. ஆனா இப்ப பாருங்க, கல்யாணம் ஆக போகுதுன்னு சொன்னோன்னே 20 கிலோ குறைச்சிட்டான். அதுதான் கல்யாண வைபோகம்பாங்க. இவ்வளவு நாங்க போற வழியில பார்த்தோம். ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு வரதுக்கு ஹாஸ்பிட்டல் சில பேர் இவ உங்களோட பொண்ணு சொன்னாங்க. அதான் நான் உங்களை வச்சிருக்கேன். என்னோட பொண்ணு சார். நான் கோயில்லையும் பஞ்சாயத்து ஆபீஸ்லயும் சுத்தம் பண்ற வேலையை பண்றவன். இன்னைக்கு எனக்கு காலையில இருந்து உடம்பு சரியில்லை. அதனால இந்து கிட்ட வரும்போது கோயிலை சுத்தம் பண்ணிட்டு வான்னு சொன்ன. இந்து, சாயங்காலம் கோயிலுக்கு போய் சுத்தம் பண்ணிட்டு வரியா? இல்ல, எனக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை. அதான். சரிப்பா. ரொம்ப தாமதமாயிடுச்சு சார். ஆனாலும் அவன் வீட்டுக்கு வரவே இல்லை. நான் எல்லாரையும் போன் பண்ணி கேட்டேன். ஆனா எல்லாரும் அவன் எப்பயோ கிளம்பிட்டான்னு சொன்னாங்க. அந்த இடத்துக்கு உன் பொண்ணுக்கு பதிலா உன் பையனை அனுப்பியிருக்கலாம் சுத்தம் பண்ண. அப்புறம் உங்க பையன் ஏன் வரல? சார், அக்கா தம்பிக்குள்ள பாசம் ரொம்ப அதிகம் தான். அதனால அவனால இதை தாங்கிக்க முடியல. அவனோட அக்கா இப்ப உயிரோட இல்லைன்னு அவனால. பாருங்க, அவளை முதல்ல ரேப் பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறம் தான் அவளை மர்டர். ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாமே கிளியர் ஆயிடும். அவளுக்கு யார் கூடயாவது பிரச்சனை இருந்துச்சா? எதிரிங்க அவ யார் கூடயாவது சண்டை போட்டிருந்தாளா? இப்படி பண்ற அளவுக்கு அவ யாரு கூடயும் பகை இல்ல சார். ஆனா சின்ன
சின்ன சின்ன சண்டைலாம் நடக்கிறதா. சரி கரண் சார், இந்த எங்க வேலை செஞ்சாங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இங்க கொடுத்துருங்க. அப்புறம் அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட ஃபோன் நம்பர்ஸும் வேணும். கரண் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே சார். போங்க. சத்யா இவங்க பயத்துல எதையோ மறைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க உண்மையை சொல்ல மாட்டாங்க. சோ நம்ம வேற ஏதாவது பண்ணி ஆகணும். சார் மர்டர் நடந்தது ஒரு சின்ன கிராமத்துல சார். சார் அவ சைக்கிள்ல வந்துட்டு இருந்தது ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத இடம் சார். அங்க எந்த சிசிடிவி கேமராவும் இருக்காது சார். முதல்ல இருந்துச்சா? ஆனா கேஸ்ல சால்வ் பண்ணி தானே இருந்தாங்க. இந்துவோட சிடிஆர் ரிப்போர்ட் எடுங்க. எல்லா டீடைல்ஸும் வேணும். அவ யார்கிட்ட பேசுவா, யாரை பாப்பா, எல்லாமே தெரிஞ்சாகணும் சார். சின்ன கிராமங்கள்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவங்க ரகசியங்களையும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. சத்யா, எனக்கு அந்த கொலைகாரம் சீக்கிரமா வேணும். அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் சீக்கிரமா வந்தாகணும். ஓகே சார். சார் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? இந்து 1720 உங்ககிட்ட ஏதோ சொன்னால, அதை பத்தி ஏன் இவங்க கிட்ட நீங்க சொல்லல? இந்த 1720 இதுதான் நம்ம முதல் க்ளூ. அதுவும் அறகுறையான க்ளூ. 1720 என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா கொலைகாரனுக்கு இது கூட ஏதாவது கனெக்ஷன் இருக்குன்னு கண்டிப்பா எனக்கு தெரியும். ஒருவேளை 1720 நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணிருந்தோம்னா கொலைகாரன் நம்ம கையை விட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்கு. சத்யா, ஒருவேளை இந்த 1720ங்கிறது பைக்கிலோட நம்பரா இருக்குமா? கொலைகாரன் அங்க வந்திருப்பான், ரேப் பண்ணிட்டு மர்டர் பண்ணிட்டு அங்கிருந்து போயிருப்பான். இல்லைன்னா 1720 டிஷர்ட் மேல இருக்கிற நம்பரா கூட இருக்கலாம்ல. இப்பெல்லாம் டிஷர்ட்ல மேல நம்பர் போட்டெல்லாம் வருதுல்ல. இல்லைன்னா இந்த 1720 டேட்டுவா கூட இருக்கலாம். பர்த்டே டேட்டு. அவன் கை மேல அந்த டேட்டுவை போட்டுக்கலாம். எல்லா சஸ்பெக்ட்லயும் அதை தேடணும். இந்துவோட கொலைகாரனை நம்ம சீக்கிரமா பிடிச்சாங்க. ஓகே சார். செக் பண்ணுங்க. சார், சார் இது எந்தோட சைக்கிள் நினைக்கிறேன். அவங்க அம்மா அப்பா சொன்ன சைக்கிள் எதுதான், பிங்க் கலர். சார் சார் இங்க பாருங்க, செருப்பு. எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுங்க. சார் இந்துவை இங்க இருந்து தான் இழுத்துட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிளட் சார். அப்படின்னா இந்து அந்த ரோடு வழியா தான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கு. சார் இந்த கல்லை பாருங்க சார். இதுல ரத்தம் இருக்கு சார். சத்யா 2-3 பேர் சேர்ந்து தான் பண்ணிருக்காங்க. இந்துவோட சின்ன சின்ன டீடைல்ஸ் எனக்கு வேணும். அவ எங்கெல்லாம் போய்கிட்டு இருந்தா, யாரையெல்லாம் பார்த்தா, அவளை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க. சோ அவளோட ஊருக்கு போங்க சார். அவ ஃபேமிலியோட எல்லா டீடைல்ஸ் எடுங்க. சார் ஒரு காட்டு விலங்கு கூட யாரையும் இந்த அளவுக்கு கொடூரமா கொள்ளாது. மனுஷனுக்குள்ள எவ்வளவு மிருகத்தனமா. பாவம், அந்த பொண்ணு எவ்வளவு துடிச்சு. சத்யா, தீப்தி, இந்த கேஸ பிரையாரிட்டியில வைங்க. ஓகே சார். என்னது? அட கடவுளே. மேடம், இந்து ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்பவே கஷ்டப்படுற பொண்ணு. அவளோட படிப்பை முடிக்கவே முடியல. ஆனா அவ தம்பி படிக்கணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டான். சின்ன கிராமம் தான், அவனுக்காக புத்தகங்களை எங்க இருந்து வாங்கிட்டு வருவா. சார் அவளுக்கு ஒருவேளை பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னா எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இல்ல எதிரிங்க யாராவது இருக்காங்களா? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை மேடம். ஆனா இந்த தெருவில் சில பசங்க இருக்காங்க மேடம். டெய்லி வந்து அவளை தொந்தரவு பண்ணுவாங்க. போங்கடா வெளியில. ஏய் உனக்கு அவ்வளோ திமிர குறைச்சிட்டா போச்சு. ஏய் கிளம்புங்க அங்க இருந்து. ஒன்னு அப்புறமா பாத்துக்கிறோம். போங்கன்னு சொல்றேன்ல. ஏய் தாத்தி அப்புறம் பென்டோ இவங்கள பாத்தீங்கன்னா எங்களுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிங்க. ஓகே, நேத்து அவங்க டைம்க்கு கிளம்பிட்டாங்களா? ஆமா, அவங்க அப்பா ஃபோன் பண்ணி கோயிலுக்கு போக சொன்னாரு. அவளுக்கு அதுல விருப்பமே இல்லை. சொல்லுங்கப்பா. அப்பா இன்னைக்கு நான் அங்க போக மாட்டேன். அது மட்டும் இல்ல, எப்பவுமே அங்க போக எனக்கு விருப்பம் இல்ல. கோயிலுக்கு போறதை யாராவது வேணாம்னு சொல்லுவாங்களா? அதோட கோயிலை பெருக்கிறது துடைக்கிறது எல்லாம் ஊ வேலை தானே. என்னங்க வாயை திறந்து பேசுங்க. சார், நேத்து கோயில்ல சண்டை நடந்துச்சு. ஊருக்குள்ள எப்பவும் ஜாதி சண்டை நடந்துகிட்டே தான் இருக்கும். நான் ஆரம்பத்திலேயே அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், வேற ஜாதி ஆளுங்களை வேலைக்கெல்லாம் வைக்காதீங்கன்னு சொன்னேன். ஆனா எவனும் கேட்கறது இல்லையே. அப்பா பொண்ணு 2 பேரும் மன்னிப்பு கேளுங்க. இந்த பானை தூக்கி போட்டு உடைங்க. அவ்வளவு. நாங்க ஏன் மன்னிப்பு கேட்கணும்?
தப்பு பண்ணது என்னவோ இந்த ஆளு, நாங்க ஏன் மன்னிப்பு கேட்கணும்? இந்து அமைதியா. சார், சமூகத்துல இருக்க எல்லார் நம்பிக்கைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். இதை நீ எனக்கு கத்துக் கொடுக்குறியா? மன்னிச்சிருங்க சார், ஆனா ஜாதிகள் வேற வேற இருக்குன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும்ல. ஆனா எங்க மாடர்ன் சர்பஞ்ச் சார், அவரு இமாவுந்த வேலைக்கு வச்சுக்கிட்டாரு. ஆனா அவர் பொண்ணு இந்து எங்களுக்கு சமமா இருக்கணும்னு நினைச்சா சார். இந்து உனக்கு சமமா இருக்கிறது உனக்கு பிடிக்கல, அப்படித்தானே? சார், எனக்கு மட்டும் இல்ல, ஊர்ல இருக்க எல்லாருக்கும் தான். கோயிலுக்குள்ள இருக்க சாமி அழுக்காயிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம், அவ்வளவுதான். வேற எதுவும் இல்ல சார். நேத்து ராத்திரி எங்க இருந்த? நான் என் ஃப்ரெண்டு கூட கிரிக்கெட் மேட்ச் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஓ சார், நான் விசாரணை பண்ண யாருமே இந்து பத்தி எந்த தப்பான விஷயமும் சொல்லல. பாய் ஃப்ரெண்டும் யாரும் இல்லைன்னு சொன்னாங்க. இந்துக்கு 2-3 பேர் கூட சண்டை நடந்திருக்கு. அவருக்கு ஊர் தலைவர் தண்டனை கொடுத்திருக்காரு. அப்புறம் இந்த ஊர் தலைவர் தான் இந்துவோட அப்பாவுக்கு இங்க வேலை கொடுத்திருக்காரு சார். நாம் அந்த ஊர் தலைவரை சந்திச்சாகணும். கீர்த்தி. தருணன், நீங்களா? ஆமா, நான் தான். உனக்காக என்கிட்ட ஒண்ணு இருக்கு, நான் காமிக்கிட்டுமா? என்னது? இங்க பாருங்க சார், ஹிமாத் எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். வெளியூர்ல அவன் டிரைவர் வேலை பார்த்துட்டு இருந்தான். வேலை போனதும் இங்க திரும்ப வந்துட்டான். இங்க அவனுக்கு தோட்டம் தரவு எதுவும் இல்ல, அதனால அவனுக்கு கோயிலை சுத்தப்படுத்துற வேலை நான் கொடுத்தேன். இல்ல நீங்க பண்ணது நல்ல வேலை தான். இதனால ஜாதி பாகுபாடு எல்லாமே முடிஞ்சிடும். உண்மையை சொல்லணும்னா இந்த வேலையை அவன் வேலை செய்யறத பார்த்து தான் கொடுத்தேன், ஜாதியை பார்க்கல. சரிங்க சார், நீங்க இந்துக்கும் அவங்க அப்பாவுக்கும் தண்டனை கொடுத்தீங்களாமே, பண்ணிதான் ஆகணும். ஊர் தலைவர் இல்லையா? ஊர்ல எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி ஆகணும், அப்பதான் ஊர்ல நிம்மதி இருக்கும். நான் இந்துக்கும் அவளோட அப்பாவுக்கும் தண்டனை கொடுத்ததுக்கு காரணமே மத்தவங்க எல்லாரும் சும்மா இருக்கணும்ன்றதுக்காக தான். இது இமாத்துக்கே தெரியும். அப்புறம் இந்து இளமையான ரத்தம், கொஞ்சம் வேகமா தான் இருக்கும். மற்றபடி அவள் நல்ல பொண்ணு. அசோகண்ணா கடையில நான் தான் அவளுக்கு வேலை வாங்கி கொடுத்தேன். அவ சண்டை போட்ட ஆளுங்க யாராச்சும் இந்த மாதிரி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உண்மையை சொல்லணும்னா இந்த மனிதருக்குள்ள ஜாதி எல்லாம் ரொம்பவே ஊறி போயிருக்கு. கண்டிப்பா யாரு வேணாலும் பண்ணிருக்கலாம். சரி, தேவைப்பட்டா திரும்ப உங்களை கான்டாக்ட் பண்ணுவோம். சரி வாங்க. சார், என்னாச்சு? 1720 பத்தி எதுவும் தெரிஞ்சதா? சார், 1720 பத்தி எதுவும் தெரியல சார். இந்த ஊர்ல அது மாதிரி எந்த வெஹிக்கிள் நம்பரும் இல்ல, மொபைல் நம்பரும் இல்ல சார். அப்புறம் சார், நான் கார்பரேஷன்ல இருந்து பிளாட் நம்பர் அப்புறம் ஹவுஸ் நம்பர் கொண்டு வர சொல்லியிருக்கேன் சார். தீப்தி, இது ஒன்றும் ரேண்டம் நம்பர் இல்ல, இந்துவோட கடைசி வார்த்தைங்க. சீக்கிரம் கண்டுபிடிக்க. சார், நாங்க ரேப்லாம் பண்ணணும்னு நினைக்கல சார். அவகிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தோம், அவ்வளவுதான் சார். சார், அவகிட்ட நீ ஏன்டா பிரச்சனை பண்ணிக்கிட்ட? அமைதியா இருந்தவங்கிட்ட எதுக்காக நீ போய் பிரச்சனை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த? ஆம்பளத்தனம் நினைச்சிட்டு இருக்கியா? சார், அவள் லெஸ்பியன், அதனாலதான் சார் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தோம். சார், அவளுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, கீர்த்தி. அவ காலேஜ்ல படிக்கிறா. கீர்த்தி இந்து கூட தான் எப்பவும் சைக்கிள்ல வீட்டுக்கு போவா. ஒரு நாள் கீர்த்தியோட பர்த்டேல இந்து அவளுக்கு இன்னஸா கிஃப்ட் பண்ணிருந்தா சார். பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க் யூ. என்ன இருக்கு இதுல? பிறந்து பாரு. ஐ லவ் யூ. சார், ஒரு லெஸ்பியனை எப்படி சார் ரேப் பண்ணணும்னு தோணும்? நாங்க சும்மா அவகிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருப்போம், அவ்வளவுதான் சார். அப்படியே சார் கிட்ட அந்த வீடியோ விஷயத்தையும் சொல்லு சார். சார், அந்த பொண்ணு அப்படிதான் சார். நாங்க அவளோட வீடியோ பார்த்திருக்கோம் சார். அதுல அவ ட்ரெஸ் இல்லாம இருந்தா சார். எந்த வீடியோ? சார், அதை டெலீட் பண்ண வச்சுட்டாங்க சார். வேணாம் சார். யாரு டெலீட் பண்ண வச்சாங்க? எப்ப? ஏன்? சார், 1.5 மாசத்துக்கு முன்னாடி ஊர் தலைவர் எங்க எல்லாரையுமே டெலீட் பண்ண சொல்லிட்டாரு சார். அவன் எதுக்காக இதுல மூக்க நுழைச்சான்? அவரு இந்துவோட அப்பாவோட ஃப்ரெண்டு சார். எங்க அவங்க கிட்ட சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன் சார். மார்ச் 15 ராத்திரி எங்க இருந்தீங்க? சார், நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பின்டோட வீட்ல மேட்ச் பார்த்திருந்தோம் சார். நீங்க வேணா வீட்ல வந்து கேட்டு பாருங்க சார். மேட்ச் 9:10 முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நீங்க வெளியே வந்திருக்கீங்க. இந்த வழியில பார்த்ததும் இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க. இல்ல சார். அப்படி இல்ல சார். சத்யா, இவனை நல்லா கவனி. சார், வேண்டாம் சார்.
சார் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு சார். இந்துவை கேங் ரேப் பண்ணிருக்காங்க சார். பெட்ரோல் அப்படின்னா பெட்ரோலை யூஸ் பண்ணிருக்காங்க. சத்யா சார், இப்பதான் கேஸ் கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது. நீ ஒண்ணு பண்ணு, ஊர்ல எவ்வளவு வெஹிக்கிள்ஸ் இருக்கோ, எது எதுல எல்லாம் பெட்ரோல் யூஸ் பண்றாங்களோ அது எல்லா டீடைல்ஸையும் எடு. அது எல்லாமே எனக்கு வேணும். சரிங்க சார். நாளைக்கு காலையில போலீஸ் ஸ்டேஷன்ல கிருத்தி இருக்கணும். சார் சார், நாங்க பஸ் ஸ்டாப்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். நான் பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். இந்து அந்த பக்கம் சைக்கிள்ல போவா சார். ஒரு நாள் பஸ் லேட்டா வந்துச்சு. அவ எனக்கு லிஃப்ட் கொடுத்தா. எல்லாரும் உங்களை லெஸ்பியன்னு சொல்றாங்க. சில பேர் சிந்து உனக்கு இன்னர்வேர் கிஃப்ட் பண்ணதை பார்த்ததா சொல்றாங்க. இல்ல சார், அப்படிலாம் எதுவுமே இல்ல. ஊர்ல இருக்கிற பசங்க லெஸ்பியனுங்கிற வார்த்தையை கத்துக்கிட்டாங்க. 2 பொண்ணுங்க க்ளோஸா இருந்தா உடனே இந்த வார்த்தையை சொல்லிடுறாங்க. அன்னைக்கு என்னோட பர்த்டே. இந்து கிட்ட எப்பவும் காசு இருக்காது. அதனால அவ அவளோட கடையில இருந்து எனக்கு gift கொடுத்தா. அவளால வேற எதுவும் வாங்கி தர முடியாது. அதனாலதான் அன்னைக்கு நான் காலேஜ்க்கு கூட போகல. சரி, இந்துக்கு யாராவது பாய் ஃப்ரெண்ட் இருந்தானா? அவன் கூட ஏதாவது சண்டை இல்லனா இந்த மரணத்தோட காரணம் என்னவா இருக்கும் நீ நினைக்கிற? பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்ல. ஆனா அவ ஊர் தலைவரை பார்த்தாலே வெறுப்பா. ஊர் தலைவர்? அந்த ஊர் தலைவரையா சொல்ற? ஆமா. எப்ப அவரை கிராஸ் பண்ணாலும் இந்து அவரை திட்டிக்கிட்டே தான் வருவா. நான் பார்த்தேன். நாய். இந்து, உனக்கும் அப்பாக்கும் வேலை கொடுத்தது அவர்தான். ஏன் வெறுக்கிற? கீர்த்தி, யார் யாரு வெளியில நல்லவங்க மாதிரி தெரியறாங்களோ உள்ளுக்குள்ள அவங்க எல்லாம் நல்லவங்களா இருக்க மாட்டாங்க. ஊர் தலைவர் ஐயா அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்திருக்கலாம். ஆனா ஊர்ல எந்த பிரச்சனை நடந்தாலும் அவரு ஊர்க்காரங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு. இந்துவோட வீடியோ பத்தி தெரியுமா? வீடியோவா? இல்ல, எனக்கு எதுவும் வீடியோவை பத்தி எல்லாம் தெரியவே தெரியாது. உண்மையை தான் சொல்றேன். நான் வீட்டுக்கு போலாமா சார்? போங்க. ஆனா ஏதாவது தெரிய வந்துச்சுன்னா மறைக்காம சொல்லணும். பயப்படக்கூடாது. சரிங்க சார். சத்யா, இவ பயப்படுறத பார்த்தா கொலைய கண்ணால பார்த்த மாதிரில இருக்கு. சார், இவ சின்ன பொண்ணு சார். இந்துக்கு நடந்த இன்சிடென்ட்டை பார்த்துட்டு ஒருவேளை யாராச்சும் பார்த்தாலும் சொல்ல முடியாம இருப்பாங்க. இவ மேல ஒரு கண்ணை வைங்க, கண்டிப்பா ஏதாச்சும் க்ளூ கிடைக்கும். அது வரைக்கும் இந்துவோட குடும்பத்தாளங்கிட்ட பேசுவோம். இந்துவோட அந்த வீடியோ பத்தி கேட்டு பார்க்கலாம். சார், அவங்களுக்கு ஒன்றும் ஆகல. சார், சிடிஆர் ரிப்போர்ட் வந்துருச்சு சார். அதுல நிறைய க்ளூ கிடைச்சிருக்கு சார். இந்தோட கால்ஸ் மோஸ்ட்லி கீர்த்திக்கு, அவங்க அப்பாக்கு, அவங்க தம்பிக்கு, அப்புறம் உதவுக்கும் போயிருக்கு சார். ஆனா ஒரு 1.5 மாசமா யாருக்குமே கால் பண்றதில்ல. ஆனா சார் ஒரு நம்பர் கிடைச்சிருக்கு, நிதின் கைகோட். இந்துவும் நிதினும் நிறைய மெசேஜ் பண்ணிருக்காங்க சார். சார், இந்த நிதின் கைகோட பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவன் மும்பைல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் சார். இந்து சாகிறது 4 நாளுக்கு முன்னாடி தான் அவன் ஊருக்கு வந்திருக்கான். அந்த நேரத்தில் அவனோட ஃபோன் லொகேஷன் இந்த ஊர்ல தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு. தீப்தி, நீ ஒன்று பண்ணு சார். நீ மும்பையில் இருக்கிற நிதினோட வீட்டுக்கு போய் அங்க இன்ஃபர்மேஷன் கேட்டு. இங்க பாரு, உன் அம்மா அப்பாவை வெளியே அனுப்புனதே நீ ஓப்பனா பேசணுங்கிறதுக்காக தான். சார், என்னோட 12வது டியூஷன்ல ராஷி மங்கேஷ்னு இந்த ஊர் பசங்க படிக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படியோ அந்த வீடியோ கிடைச்சிருக்கு சார். வந்துட்டானா இந்த ஊரோட இன்ஜினியர்? இன்ஜினியர் சார், உங்களுக்கு என்ன பிரச்சனை? நிறைய பிரச்சனை இருக்கு. உன்னோட டியூஷன் ஃபீஸ் எங்க இருந்து வருதுன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு கண்ணா. இதுக்கப்புறம் எங்களோட டியூஷன் ஃபீஸ் கூட அங்க இருந்து தான் வரப்போகுது. என்னடா பேசுறீங்க? இங்க பாரு, உன் அக்கா வீடியோவை 500 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க. அவன் போனை தூக்கிட்டு ஓடுறான். அவனை சும்மா விடக்கூடாது. உன்னை சும்மா விட மாட்டேன்டா. இந்த வேலை பண்ணி தான் நீ என்ன படிக்க வச்சிட்டு இருக்கியா? பாரு ஹேமு, ஹேமு, நான் சொல்றத கேளு. நான் எதுவும் கேட்க தயாரா இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் நீ இன்னையோட செத்து போயிட்ட. இல்ல ஹேமு, ஹேமு சொல்றத கேளு. ஹேமு, ஹேமு நில்லு. ஹேமு போகாத, நில்லு. சொல்றத கேளு. எதுவும் கேட்க மாட்டேன். ஹேமு, நான் சொல்றத தயவு செஞ்சு கேளு. அது எங்க எடுத்தது? யார் எடுத்தது? அக்கா.
அக்கா உத்தம் சர்பஞ்ச்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்பா சொன்னதால பண்ணா. தன் பசங்களுக்காக பெத்தவங்க என்னெல்லாம் பண்றாங்க தெரியுமா? தன் உயிரியா கூட கொடுக்குறாங்க. ஆனா நீ என்ன பண்ண? ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. இந்த மாதிரியான ஒரு தைரியமான பொண்ணு எப்படி இதை பண்ண ஒத்துக்கிட்டா? சார், நான் அவகிட்ட ரொம்பவே கெஞ்சி கேட்டேன். இல்லப்பா, உங்களால எப்படி என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேச முடியுது? நான் இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன்பா. இங்க பாருமா, கடனால நாம எல்லாத்தையும் வித்துட்டோம். கடைசியா இந்த வீடு மட்டும்தான் மிச்சம் இருக்கு. ஊர் தலைவர் நம்ம கிட்ட கேட்டிருக்காரு. அவரு நம்ம 2 பேருக்குமே வேலை கொடுப்பாரு. ஒரு வேலை முடியாதுன்னு சொன்னா நம்மள ஊரை விட்டு துரத்து விட்டுருவாரு. நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத. சொல்லு தீப்தி. சரி, 15 மார்ச்ல இருந்தா அவன் சிடிஆர் ரிப்போர்ட் எடுங்க. அர்ஜென்ட்னு சொல்லுங்க. உனக்கு நித்தின தெரியுமா? தெரியும் சார், அக்காவோட கிளாஸ்மேட். என் இன்ஜினியரிங் புக்ஸை அவன்கிட்ட தான் கொண்டு வர சொல்லுவா. இந்த 1720 நம்பர் பத்தி ஏதாவது தெரியுமா? தெரியாது சார். சவிதா, பூர்ணிமா, உள்ள போங்க. உள்ள போங்கன்னு சொன்னேன். மாவாத், இது நம்ம 2 பேருக்குள்ள. குரலை ஒசத்தாத, எங்க கிட்ட பேசு. அவனை எதுக்கு மிரட்டுற? உண்மையை சொல்லிடு. எனக்கு கேன்சர் இருந்தது. ஹீமோதெரபி, ரேடியேஷன் எல்லாத்தையும் எடுத்தேன். கேன்சர் போயிடுச்சு. ஆனா எமர்ஜென்சி வந்துருச்சு. மனைவி கூட சண்டை நடந்துட்டு இருந்தது. அதனால இந்துவை பயன்படுத்திக்கிட்ட. அவங்களுக்கு வேலை தேவைப்பட்டது. எனக்கு சந்தோஷம் தேவைப்பட்டது. நான் அவன்கிட்ட உன் பொண்ணுக்கு பதிலா வேலையை வாங்கிக்கன்னு சொன்னேன். அவ உடனே ஒத்துக்கல. ஆனா இவன் நிலைமை எந்த அளவுக்கு மோசமா இருந்ததுன்னா வேற வழி இல்லாம சரின்னு சொல்லி. உனக்கு வெக்கமா இல்ல? இவ்வளவு கேவலமா பண்ணிருக்க சார். நான் இது வரைக்கும் எதுவுமே பண்ணதில்லை சார். கூட்டிட்டு போய் பாப்பேன், அவ்வளவுதான் சார். அப்புறம் அந்த வீடியோ? அது என் வீட்டு வேலைக்காரன் பண்ணிருக்கான் சார். இந்து என்கிட்ட சொன்ன உடனே அந்த வேலைக்காரன் தான் பண்ணிருப்பான்னு தெரிஞ்சிடுச்சு. நான் அவன்கிட்ட இருந்த எல்லா வீடியோஸும் டெலீட் பண்ணிட்டேன் சார். அவனையும் அடிச்சு துரத்திட்டேன். அந்த அசோக் எங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். அன்னைக்கு இந்து கோவமா இருந்தா. அவ எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணிடுவேன்னு உன்னை மிரட்டிக்கிட்டு இருந்தா. அதனால நீ அவளை கொன்னுட்ட. இந்துவை யாரோ ரேப் பண்ணிருக்காங்க. என்னால ரேப் பண்ண முடியாது. பண்ண முடியாது, ஆனா பண்ண வைக்க முடியும்ல. ஹலோ, என்னது? சரி, அங்க வரோம் சார். கீர்த்தி தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணிருக்கா. என்ன சார்? கீர்த்தி இப்போ ஆபத்துல இருந்து வெளியில வந்து நாங்க கீர்த்தியோட போனை செக் பண்ணோம். கீர்த்தி சூசைட் நோட் ஒன்று எழுதியிருக்கான். தரன் ஒருத்தன் தான் அவளை பிளாக்மெயில் பண்ணிட்டே இருந்திருக்கான். தரன் கிட்ட கீர்த்தியும் அவனோட பாய் ஃப்ரெண்டோட வீடியோவும் இருந்திருக்கு. அதை காட்டி மிரட்டி அவன் ரேப் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். இந்த தரன் யாரு? எங்க பக்கத்து வீட்டுக்காரர். சார், நான் சொல்லிடுறேன் சார். சார், நான் தான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேனே சார். அப்புறம் எதுக்கு சார் அடிக்கிறாரு? தீப்தி சார், அந்த மங்கேஷ்வர் ராஜ் 2 பேரும் நாளைக்கு இங்க இருக்கணும். சார், நீங்க ரிப்போர்ட் கேட்டிருந்தீங்கல்ல, கொண்டு வந்திருக்கேன் சார். இருந்தாங்க. ஏதாச்சும் கிடைச்சதா? சார், மற்றதெல்லாம் ஓகே. ஆனா இதை பாருங்க, இந்த நம்பருக்கு தான் நித்தின் நிறைய தடவை கால் பண்ணி பேசியிருக்கான் சார். இந்த நம்பர் யார் பேர் லிஸ்ட்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்குள்ள எனக்கு எல்லா டீடைல்ஸ் வரணும். வணக்கம் சார். ஒரு டீ கொடுப்பா. சார், சர்க்கரை போடு. சார், எவ்வளவு? 1720.
மௌலானா சின்சுகா. 2 ஊருக்கு நடுவில் இருக்கிற டம் டேட்டா எனக்கு வேணும். அங்க மார்க்கெட்ல ஒரே ஒரு ஏடிஎம் தான் இருக்கு. மார்ச் 15ஆம் தேதி அங்க என்னென்ன டிரான்சாக்ஷன் நடந்துச்சோ அது எல்லா டீடைல்ஸும் எனக்கு வேணும். புரியுதா? சார் நீங்க சீக்கிரம் வந்துட்டீங்களா? வீட்டுக்கே போகல சார். மங்கேஷ் அப்புறம் ரஷீதை கூட்டிட்டு வந்திருக்கோம் சார். தீப்தி, இவங்க மொபைல் நல்லா செக் பண்ணி பாத்தீங்களா? சார் இவங்க பெரிய ராக்கெட்ஸ் நடத்திட்டு இருக்காங்க சார். சார் நாங்க சொல்றது உண்மை. நாங்க வீடியோ மட்டும் தான் எடுப்போம், அதுவும் காசு சம்பாதிக்க மட்டும்தான். ஆனா தரன் மாதிரி நாங்க யாரையும் பிளாக் மெயில்ல இது வரைக்கும் பண்ணதில்லை சார். வாய முடுங்க. மார்ச் 15ஆம் தேதி நீங்க எங்க இருந்தீங்க? சார் நாங்க மேட்ச் பார்த்துட்டு இருந்தோம். ஆமா சார். என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? எல்லாரும் மேட்ச் பார்த்தோம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த ஊர் தலைவனும் அதே சொல்றான். ஆமா சார், அன்னைக்கு ராத்திரி ஊர் தலைவர் அவரோட காரை எடுத்துட்டு காட்டு பக்கம் போயிட்டு இருந்தார் சார். நானே பார்த்தேன் சார். என் வீட்டை கிராஸ் பண்ணி தான் போனாரு. அவர் கூட நித்தினும் இருந்தான். ஆமா சார். நித்தினா? ஆமா, அந்த பூர்ணிமா இருக்கல, அவளோட பாய் ஃப்ரெண்ட் அவன். சாரி சார், நான் ரொம்ப பயந்து போயிருந்தேன். அதனால தான் சார் எதுவும் சொல்ல முடியல. அப்புறம் ஆமா சார், ஊர் தலைவர் ஒரு முறை இந்துவை ரொம்ப திட்டினாரு. ஏன்னா ஊர் தலைவர் பொண்ணு பூர்ணிமா லவ் பண்ண பையன் இந்துவோட ஃப்ரெண்டு. அவன் பேரு நிதின் சார். நிதினும் வேற கேஸ்ட் பையன். இந்து அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க உதவி பண்ணிட்டு இருந்தா. ஆமா சார், நிதின் என்ன ஸ்கூல்ல இருந்தே காதலிச்சிட்டு இருக்கா. இந்த விஷயத்தை எனக்கு இந்து தான் சார் சொன்ன. இந்து எங்களை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டா சார். இந்த ஜாதி வேறுபாட்டை அவ தான் சார் அழிக்கணும்னு நினைச்சா. இந்து எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா? சார் நிதின் எனக்காக நிறைய கிஃப்ட் எல்லாம் அனுப்பி வைப்பா சார். அது அவ தான் சார் கொண்டு வந்து கொடுப்பா. நிதின் அவளுக்கு கூட ஹெல்ப் பண்ணுவா சார். ஆன்லைன்ல இருந்து புக்ஸ் கொண்டு வரது, அப்படி இல்லைன்னா இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸோட ஃபார்மை ஃபில் பண்றது. நிதின் அவகிட்ட இருந்து காசு வாங்க மாட்டானா? இந்து பணம் கொடுக்காம எதையுமே வாங்க மாட்டா சார். அவ புக்ஸ்க்கான பணத்தை கூட கொடுத்துருவா சார். ஆனா என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான 1720 ரூபா கொடுக்கணும் சார். எவ்வளோ? 1720. சத்யா, இதுதான் அந்த 1720. இந்து எதுக்காக அந்த 1720 ரூபா கொடுக்கணும்னு அவசரப்பட்டா? அப்புறம் நிதின் எப்படி இறந்து போனான்? சார் அவனும் நானும் ஓடி போயிடலான்னு நினைச்சோம். இந்து எனக்கு எல்லா பிளானையுமே சொல்ல. ஆனா அதுக்குள்ள அப்பா வந்து பிடிச்சிட்டாரு சார். என்ன தைரியம் தான் என் வீட்டு பொண்ணு உனக்கு கேக்குது? நீ நித்தின கொண்டு இருக்க. ஏன்னா அவனுக்கும் உன் பொண்ணுக்கும் அஃபேர் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நீ இந்துவை கொண்டு இருக்க. ஏன்னா உனக்கு தெரியாம அவ உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சிருக்கா. நான் நித்தின கொண்டது உண்மைதான். அவன் வேற ஜாதியை சேர்ந்தவன். மாய மந்திரன் ஏதோ பண்ணி என் பொண்ணு நல்லாவே ஏமாத்திட்டான். அப்புறம் அந்த இந்து நான் போட்ட பிச்சை காசுல வாழ்ந்துட்டு இருந்தா. அன்னைக்கு நைட் அவளுக்கு ரேப் நடக்காம இருந்திருந்தா நானே அவளை கொண்டு இருப்பேன். நீ இந்துவை கொண்டு இருக்க. நான் அவளை கொல்லல. உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க. சார், டம் டேட்டா வந்துருச்சு. சத்யா ஒண்ணு பண்ணு. இந்து மர்டர் நடந்த இடத்துல யார் யார் மொபைல் ஆக்டிவா இருந்ததுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ. அப்புறம் அவளோட 2 ஃப்ரெண்ட் கீர்த்தி அப்புறம் பூர்ணிமால அவங்க கிட்ட கொஞ்சம் விசாரிங்க. ஏதாவது பேர் தெரிய வருதான்னு பாருங்க. அப்புறம் அந்த ஏடிஎம் அங்கிருந்து யார் யார் பணம் எடுத்தாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த டம் டேட்டாவோட அந்த கனெக்ஷனை மேட்ச் பண்ணி பாருங்க. சின்ன சின்ன டீடைல்ஸ் எனக்கு வந்தாகணும். சார், ஓகே சார். நான் எதுவும் பண்ணல சார். சார் எனக்கு நல்லா தெரியும். யாரும் கிடைக்கலன்னு ஏழைகளை கூட்டிட்டு வந்துட்டீங்க. ஏச்சாடா பேசுறீங்க? இந்து சொன்னது உண்மைதான். நீ ஆம்பளையே இல்லடா. இவன் பேரு பாப்லா. இவனுக்கும் அக்காவுக்கும் ஸ்கூல்ல நிறைய சண்டை நடக்கும். இவன் அக்கா கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான். அப்போ அக்கா இவனை அடிச்சிட்டா. அப்புறம் நீ ஆம்பளை இல்லைன்னு சொல்லிட்டான். ஸ்கூல்ல நடந்ததை நான் எப்பவும் மறந்துட்டேன் சார். அதுக்கப்புறம் அவங்க கடையில நான் எத்தனையோ முறை ஆட்டோல இறக்கி விட்டுருக்கேன் சார். அதுக்கப்புறம் நீ அவளை ஃபாலோ பண்றதை நிறுத்தவே இல்லை. அப்பதான் எனக்கு பிடிக்கும். ஏய், என்னாச்சு? இங்க ஏன் நிறுத்தி இருக்க? இது நீ எனக்கு வேணும். உன் வீடியோவை பார்த்ததுல இருந்து தள்ளிடா. நீ ஸ்கூல்ல எப்படி இருந்தியோ இன்னைக்கும் அதே மாதிரி தான் இருக்க. நீ ஆம்பளையே இல்ல. 15ஆம் தேதி அன்னைக்கு சீரக்கண்ணு ஆட்டோல வந்து அவளோட பேரையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இந்த இந்து அவளை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா?
அவளை சும்மாவே விடக்கூடாது. அண்ணா, நம்ம 2 பேரும் சேர்ந்தே பாடம் கற்றுக் கொடுக்கலாம். எனக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. நான் சீரகனை கூட சேர்ந்து பிளான் போட்டேன். இன்னைக்கு ராத்திரியே எனக்கு காசு வேணும். ஆமா, 1720. ஒருத்தருக்கு கடன் கொடுக்கணும். இல்ல அவர்கிட்டயும் வாங்க முடியாது. இன்னைக்குதான் உங்க வைஃப்க்கு உடம்பு சரியில்லைன்னு 10,000 செலவு பண்ணாராம். இந்து அவளோட கடன் அடைக்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறான்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த விஷயத்த நான் சீரகனை கிட்ட சொன்னேன். என்கிட்ட 1000 ரூபாய் இருந்துச்சு. 700 ரூபாய் ஏடிஎம்ல எடுத்து வந்தேன். இந்து, இந்து, என்ன வேணும் உனக்கு? கோவப்படாத. இங்க உன்கிட்ட சாரி சொல்றதுக்காக தான் வந்தேன். நீ சாயந்தரம் யார்கிட்டயும் போன்ல பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். உனக்கு 1720 ரூபா வேணும்ல? ஆமா. இந்த 1700 ரூபா இருக்கு. புடி. சரி, என் ஆட்டோ இங்கதான் இருக்கு. நீ வா, என் வீட்டுல விட்டுறேன். இப்பெல்லாம் அவ சைக்கிள்லயே போறதால நான் போட்ட பிளான் வீணாயிடுமோன்னு நினைச்சேன். அதனால நான் அவளை ஃபாலோ பண்ணேன். சீரகண்ணா அங்க ஏற்கனவே ஒழிச்சிட்டு இருந்தாரு. சார் வேண்டாம் சார், வேண்டாம் சார். சார் சார் வாங்க சார், வாங்க சார். போதும் சார். இந்த பாகுபாடு தான் மனுஷனோட மூளையவே மக்க வைக்குது. அதோட மத்தவங்களை தன்னை விட தாழ்மையா காட்டுது. அது வீடா இருக்கட்டும், சமுதாயமா இருக்கட்டும், விளையாட்டு மைதானமா இருக்கட்டும், இல்ல கல்யாண மண்டபமா இருக்கட்டும். ஆண்களை எப்பவும் முன்னாடி நிக்க வைக்கிறாங்க, அப்புறம் பெண்களை எப்பவும் பின்னாடி நிக்க சொல்லி அறிவுரை கொடுக்கறாங்க. இதுதான் ஃப்ரஜைல் மேல் ஈகோவோட மிகப்பெரிய காரணம். ஞாபகம் இருக்கட்டும், உங்க ஈகோவை எப்பவும் உங்களை ஆள விடாதீங்க. ஏன்னா இதுதான் உங்களோட மிகப்பெரிய பலம்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அனுஜ் சோனி உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். கிரைம் பேட்ரோல் சத்தரோட இன்னொரு கேஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன். அதோட நம்ம எக்ஸ்பர்ட் சூப்பர்விஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்களும் உங்க குடும்பமும் பத்திரமா இருங்க. அப்புறம் ஞாபகம் வச்சுக்கோங்க, கிரைமுக்கும் உங்களுக்கும் நடுவுல இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம் எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கீங்கன்றதுதான். எச்சரிக்கையா இருங்க, பாதுகாப்பா இருங்க. ஜெய் ஹிந்த்.